அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி மாதத்தின் முதல் நாள். இந்த ஆடி மாதத்தில் அபரிமிதமான பணவரவை சுண்டி இழுக்க ஆடி மாதம் முழுவதும் எளிமையான இந்த ஒரு வரியை வெறும் 5 நிமிடங்கள் சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி என்று பணவரவை ஈர்க்கக்கூடிய நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பணத்தை ஈர்க்கும் அஃபர்மேஷன் வாக்கியத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளை வாக்கியம்னு அர்த்தம். கரண்டா நீங்க பணவசியத்திற்காக எத்தனை முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஒரு மாதம் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு டெம்பரவரி மெத்தடா இருக்கிறதுனால இந்த மெத்தடை தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த அற்புதமான ஆழ்மன கட்டளை வாக்கியம் என்ன, அதை எந்த நேரத்தில் எப்படி சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைய ஆடி மாத துவக்கத்தை முன்னிட்டு நம்ம டிவைன் ரோட் சேனல்ல ஆல்ரெடி 3 சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். நினைத்தது நடப்பதற்காகவும் பண ஈர்ப்பு தாந்திரிகத்தையும் நம்ம அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போவது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் தினமும் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு இல்லை. அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். அதே போல டைமிங்ஸ் கூட முக்கியம் கிடையாதுங்க. அதாவது குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. எந்த டைம் வேணாலும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லலாம். எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே அமைதியா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கும். தினமும் ஒரே நேரத்துல தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. சோ நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து ஒரு 5 நிமிடங்கள் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆழ்மன கட்டளைகள் வாக்கியத்தை சொன்னால் போதும். சரிங்க, இந்த அஃபர்மேஷன் வாக்கியங்கள், அதாவது ஆழ்மன கட்டளை வாக்கியங்கள்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபுல் பாசிட்டிவா இருக்கக்கூடிய நேர்மறையான அதே நேரத்தில் ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கணும். அந்த வாக்கியத்தில் ஒரு எதிர்மறையான வார்த்தை கூட இருக்கக்கூடாதுங்க. எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் அதுல இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தையை நம்ம எடுத்து ரிப்பீட்டடா சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வாக்கியம் நம்முடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஆழ்மன கட்டளைகள் வாக்கியம் இருக்குங்க. இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அதை எந்த லாங்குவேஜ்லையும் மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்தால் அதுல மட்டும் தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த அஃபர்மேஷன்ஸ் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தையும் இல்லாம ஃபுல் பாசிட்டிவா அந்த சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பணவசிய வாக்கியத்தை பார்க்க போறோம். அதே போல இந்த வாக்கியங்களை நாம் எழுதும் போதோ அல்லது உச்சரிக்கும் போதோ நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு தேவையான பணம் அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க சொல்லணும். இந்த வாக்கியத்தை சொல்வதனால நமக்கு பணம் கிடைக்க போகுது, பணம் வரும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. ஆல்ரெடி உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான பணம் இருப்பதா நீங்க பாவனை செய்யணும். ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தேவையான பணம் இப்போ உங்க கையில இருந்துச்சுன்னா
நீங்க எந்த அளவிற்கு ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உணர்வுகளை தத்ரூபமா நீங்க கொண்டு வந்து இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சொல்லணும். இந்த உணர்வுகள் செயற்கையாக இருக்க கூடாதுங்க. எந்த அளவிற்கு நீங்க உங்களை மிகப்பெரிய பணக்காரரா ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த வாக்கியத்தை சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். எப்பவுமே நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் உண்டு. நம்முடைய ஆழமான உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. நாள் முழுவதும் எந்த மாதிரியான உணர்வுகளை ஆழமாக உணர்வு பூர்வமாக நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்பதாங்க இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். சோ உங்களுடைய ஆழமான கற்பனையில் நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர், உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களும் உங்ககிட்ட இருக்கின்றதை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த வாக்கியத்தை சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் அதை நிஜமாக்கி காட்டும். இவ்வளவு தூரம் நம்ம சொல்றதுக்கான காரணம் வெறும் இந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு 5 நிமிஷம் இதை டெய்லி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாதுங்க. அதை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது மட்டும்தான் முழுமையான பலன்களை மிக விரைவாக பெற முடியும். சரிங்க, இப்போ எந்த மாதிரியான உணர்வுகளோட இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் கூட தவற விடாமல் இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாளைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை ஆடி 1, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி 31ஆம் தேதி. சோ இந்த நாட்கள் முழுவதுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் தாமதமாக பார்க்கறீங்க, ஆடி 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த வீடியோவை பார்க்கறவங்க அதிகபட்சமாக ஆடி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஆடி 5 அன்றைய தினம் பௌர்ணமி திதியும் இருக்குங்க. சோ இந்த பதிவை கொஞ்சம் தாமதமாக பார்க்கறவங்க மேக்ஸிமம் நீங்க ஆடி மாதம் 5ஆம் தேதிக்குள்ளாக இந்த மெத்தடை ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இந்த ஆடி மாதத்தில் கோடிக்கணக்கான பணத்தை சுலபமாக நான் ஈர்க்கிறேன். இந்த ஆடி மாதத்தில் கோடிக்கணக்கான பணத்தை சுலபமாக நான் ஈர்க்கிறேன். இந்த ஆடி மாதத்தில் கோடிக்கணக்கான பணத்தை சுலபமாக நான் ஈர்க்கிறேன். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க வாக்கியம் இது. கரெக்டா 5 நிமிஷம் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. சற்று ஏறக்குறைய இருக்கலாம். இந்த வாக்கியத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இந்த வாக்கியத்தை ஒரு 5 நிமிஷம் நீங்க சொல்லி பாருங்க. ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் உற்சாகமான மனநிலையோட இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ பொறுமையா உணர்ந்து இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. 5 நிமிஷத்துல நீங்க 10 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் சந்தோஷமா நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆடி மாதத்தில் பணவரவுல மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.